வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கரூருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போ போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி அமைச்சர் தொடர்ச்சியா கேட்டுட்டே இருந்தோம். ஒரு வழியா ஜூலை 10ஆம் தேதி போக போறாருன்னு சொல்லி இன்றைக்கு அங்க போயிட்டு பேசியும் முடிச்சிட்டாரு. அவரோட பேச்சை கேட்கும்போது சில விஷயங்கள் சார்ந்து நமக்கு பேசணும்னு தோணுச்சு. முதல்ல அந்த கரூர் துயரத்துக்கு காரணம் யாரு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. என் மேல பழி போடுறாங்க மக்களே, என் மேல தப்பு சொல்றாங்க. போலீஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டேன். ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்கனாலோ, இல்ல அந்த கூட்டத்தை போலீஸ் நினைச்சா கேன்சலே பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணாம விட்டனால தான் கரூர் துயரத்துக்கே காரணமா அமைஞ்சிருக்கு. செஞ்சது திமுக அரசு அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. கேட்கும்போது எனக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. என்னன்னா, அந்த கூட்டத்திற்கு விஜய் அவர்கள் போறதாக அறிவிச்ச நேரம் அப்படிங்கிறது மதியம் 12 மணி. கிட்டத்தட்ட புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளரை அறிவிச்சார் பொதுவெளியில. ஆனா போனது ரொம்ப இரவு 7 மணி கிட்ட அங்க போறாங்க. அப்போ இந்த ஒரு டிலே ஆயிருக்கே, நம்ம மேலேயும் ஒரு சின்ன ஒரு பங்கு இருக்கே, இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வரவே இல்லை, விமர்சனத்துக்குள்ள வரவே இல்லை. என் மேல இப்படிலாம் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு சொல்லி கூட என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? தாமதமா வந்தீங்க, நீங்க 12 மணி அறிவிச்சீங்க, மக்கள் இவ்வளவு நேரம் சாப்பாடு இல்லாம வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் டச் பண்ணவே இல்லை. நேரடியா போலீஸ்காரங்க தான் காரணம்னு சொல்லி அந்த பக்கம் பழிய போட்டாரு. கோகுல், அதாவது இந்த திருட்டு கேஸ்ல மாற்றவனை பார்த்துருக்கீங்களா? அடி பிரிச்சு எடுப்பாங்க. ஒரு 100 பவுன் திருடிடுவான். அடி போலீஸ் பிரிச்சு எடுப்பாங்க. உண்மையை வர வரைக்கும் கடைசி வரைக்கும் உண்மையை பேச மாட்டான். கடைசி வரைக்கும் பேச மாட்டான். அவன் செத்தாலும் சரி அடிச்சு நான் தான் திருடுன்னு ஒத்துக்க மாட்டான். ஆனா போலீஸ்க்கு தெரியும் அவன் தான் திருடுன்னு. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்லும் போது. இல்ல, அதுல அவர் விஜய் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது போலீஸ் மேலையும் ஒரு பெரிய அளவு பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா லிட்டரலி அன்னைக்கு அதிகாரத்துல திமுக அரசு தான். நீங்க அங்க போக கூடாது விஜய் அவர்களே, நாங்க உங்களுக்கு தடை விதிக்கிறோம்னு சொல்லி தடை விதிச்சிருக்கலாம். திமுக அரசு அதுலயும் பாத்தீங்கன்னா துணிச்சலா முடிவு எடுக்கலதான். இப்ப திமுக தடை விதிச்சிருந்தா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு அரசியல் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா இங்க பாத்தீங்கன்னா எங்களை தடுக்கிறாங்க, எங்களை கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, பிதிக்கிட்டாங்க, என்ன ஸ்டாலின் சார் பயமா அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. பட் அந்த அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பயந்தது திமுக பண்ண தப்புன்னு நான் சொல்றேன். அப்படி பண்ணிட்டு போட்டோம், நமக்கு மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லி திமுக அந்த கூட்டத்திற்கு தடை விதிச்சிருக்கணும். அதை அவர்கள் பண்ணல. ஆனா ஒரு போலீஸ் எச்சரிச்சாரு, சார் நீங்க கூட்டம் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு, நீங்க உள்ள போகாதீங்க, ஒரு 50 மீட்டருக்கு வெளியே நின்னுக்கங்கன்னு சொல்லி எச்சரிச்சாரு. இதை தாவேகா தரப்புலேயே ஒத்துக்கிட்டாங்க. லாட்ரிட்டு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஆதவர்ஜனா கிட்ட சொன்னதா செய்தி. இன்றைக்கு தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்றாரு, எங்க கிட்ட ஒரு லோ லெவல்ல உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுறாரு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சொல்றாரு, இதே எஸ்பி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க நின்றுப்போம் சொல்லி சொல்றாரு. ஏன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சொன்னா விஜய் கேட்க மாட்டாரா? டிஜிபி தான் சொல்லணுமா, இல்ல ஸ்டாலினே போன் பண்ணி விஜய் சார் அங்க போவாதீங்கன்னு சொல்லணுமா? இல்ல, அவங்க அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. நீ சொல்றாரு இல்லையா, போலீஸ்காரங்க தடை விதிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்க்கும்போது நிச்சயமா அந்த தரப்புல இருந்து நீங்க போகாதீங்கன்ற ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னுக்கங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. ஆனாலும் போயிருக்காங்க அப்படிங்கறதான் காவல்துறை சொன்ன விளக்கம். சரி, இன்னைக்கு இவ்வளவு நேரம் விஜய் பேசினார்ல, புசி ஆனந்த் பேட்டி கொடுத்தது ஏன் பேசல? 12:30 மணிக்கெல்லாம் தளபதி இட்டுன்னு வந்துருவோம், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன் அதை பத்தி யாருமே பேசல? கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? இப்போ நீங்க இந்த யார் மேல தப்பு, நாங்க பழி போடுற இடத்துக்கே நீங்க போகல, ஒரு சதி வேலை பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டுக்குள்ளேயே இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகலன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்குள்ள ஒரு போறாரு, லிட்டரலி திமுக தான் பண்ணாங்க, போலீஸ்காரங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா உங்க மேல சொல்ல குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா? ஏன் சார் லேட்டா போனீங்க, ஏன் சார் நீங்க இப்படி கூட்டம் பர்ஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்க பாடி கார்டு சொல்றாரு, போலீஸ்காரங்களும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சார் இங்கே நில்லுங்க உள்ள போகாதீங்க, அதெல்லாம் தாண்டி ஏன் போனீங்கன்றதுக்கும் நீங்க விளக்கம் சொல்லிருக்கணும். அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களா? அது தப்பு இல்லையா? அதாவது கோகுல், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் வரதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் பேசியிருந்தாரு. அங்க இருந்து கூட்டத்தை அப்படியே கொண்டு வராரு. அது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா. அங்க ஆல்ரெடி கரூர்ல ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு, நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, மக்கள் நிரம்பி வழிகிறாங்க, கூட்டம் அலை மோதுது. அங்க இருந்து திரும்ப கூட்டத்தை கூட்டு பவர் காட்டணும்னு பண்ணது விஜய் தான். நிறைய விஜய் மேல மிஸ்டேக் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நடிகர் அஜித் குமார்னு ஒரு நடிகர் இருக்காரு, சரியா? எனக்கு எதுவுமே வேணான்ட்டு இன்னைக்கு ஒரு கார் ரேஸுக்கு போயிட்டாரு. அந்த நடிகர் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, பெரும்பாலும் அவர் அரசியல் கருத்துக்கள்லாம் தவிர்த்துருவாரு. அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, கரூர் கூட்டத்துக்கு அவரு தப்பு இவரு தப்புன்னா சொல்லாதீங்க, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம், சமூகமே தப்பு பண்ணிருக்குன்னு சொல்றாரு. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என் மேலேயும் தப்பு இருக்குன்றாரு.
அப்படிப்பட்ட நடிகருங்க இன்னைக்கு ஒரு முதல்வராக இருக்காரு. இவருங்க அதுதான் அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து அஜித் அவர்கள் எடுத்தார் அந்த சமயத்துல. நீங்க விஜய் மட்டும் குறை சொல்லாதீங்க, எல்லாருமே தப்புன்றாரு. ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, என் மேல நீங்க பழி போடுறீங்களா, என் மேல எதுவுமே தப்பு இல்லைங்கிறாரு. கொஞ்சம் கூட அதுக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தையே அவர் இப்போ வரைக்கும் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு. இதுல வந்து அந்த மக்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கொடுக்கறதா இருக்கட்டும், நினைவு சின்னம் வந்து அங்க அவர்கள் கெட்ட போற சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சற்று புரியாம குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு கூகுள். எதுக்காக கூகுள் அரசு வேலை கொடுக்குறீங்க? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கூகுள் என்னோட சேனல்ல. அரசு வேலை கொடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? நான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது கட்டிட்டு இருக்கேன். நான் கட்டுறேன், வரி கட்டுறேன். என்னோட காசு எதுக்கு கரூர் மக்களுக்கு கொடுக்கணும்? என்னோட காசை நீங்க வந்து ஒரு போர்ல இறந்தாரா, ஒரு ராணுவ வீரர் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க. இல்ல பாவமா வந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க, அந்த மெட்ரோ விழுந்துலாம் நிறைய பேர் போரூர்ல இருந்தாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் ஏதோ கிளீன் பண்ணும்போது இறந்துடுறாங்க, அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுங்க. ஒண்ணுமே இல்ல. நீ ஒரு நடிகன், ஒரு நடிகர் மட்டும்தான், நடிகர் மட்டும்தான். அவரை பார்க்க போயிட்டு 41 பேர் இறந்திருக்காங்கன்னா அரசு வேலை கொடுக்கறது எப்படி சரி? நான் திரும்பவும் சொல்றேன், அரசு வேலை கொடுக்காதீங்க. கோடீஸ்வரர் தான் நீங்க. 2 கோடி கொடுக்க முடியாது ஒரு நபருக்கு. 2 கோடி கொடுத்தா அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த பணத்தையும் அவங்க பார்க்க முடியாது. நீங்க கொடுக்குற அரசு வேலையில எவ்வளவு சம்பளம் வரும்? 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம். அவங்க காலத்துக்கும் சம்பாரிச்சா கூட அந்த 2 கோடி ரீச் பண்ண முடியாது. 2 கோடி கொடுங்க, அவங்க FD ல போட்டுக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன தேவையோ பிசினஸ் பண்ணிட்டோம், எதனா பண்ணிட்டோம். அவர் பாக்கெட்ல இருந்து ஜம்மா பைசா சல்லி பைசா எடுக்க மாட்டாரு. இப்போ வந்து அரசாங்க நெய்யில வந்து இவர் ஸ்வீட் செய்யறாரு. அப்பயும் வந்து ஆதரவு தான் காசு கொடுத்தாரு அக்கௌண்ட்ல இருந்து. நிச்சயமா இது என்ன மாதிரி ஒரு மனநிலை? அந்த நிவாரணம் கொடுத்தது கூட யாருமே எதிர்க்கல. ஏன் நீங்க 20 லட்சம் கொடுக்குறீங்கன்னு யாருமே கேட்கல. அது நீங்க இப்ப கூட நீங்க அரசு அமைச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க காசு கூட கொடுத்தீங்கன்னா, அப்பவே திமுக அரசு 10 லட்சம் கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு 20 லட்சம் கொடுத்தாரு. இது போக மற்றவங்க 5 லட்சம், பிஜேபி அது சின்ன சின்ன கட்சிகள் தலா இறந்தவருக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கூடுதலா கூட கொடுங்க. ஏன்னா உயிருக்கு நம்ம வந்து விலை பேச முடியாது. நீங்க சொன்ன மாதிரி 2 கோடி கூட கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா அரசு வேலைங்கிறது சரியானது இல்லைங்கிறது தமிழக மக்களினுடைய பார்வையுமே அதான் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆகுது. இவ்வளவு நாளா கரூருக்கு ஏன் போகல? இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழல்வாதி உங்க கட்சிக்குள்ள வந்துட்டாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு இங்க பாருங்க, அறிவார்ந்த மக்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அரசியல். இவ்வளவு நாளா நானா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னால ஒருத்தர் செத்துட்டாரு, நான் பதவி வர்றதுக்காக எனக்காக உயிரை விட்டுருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நாள் அந்த குடும்பத்தோட காலில் போய் விழுவேன். ஃபர்ஸ்ட் நாள் நான் ஒரு முதல்வர் ஆகிட்டேன், ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா கூட சரி, அந்த நாளே போயிட்டு அந்த குடும்பத்தை பார்க்கணும். நீ 60 நாள் ஆட்டம் ஆடிட்டு இன்னைக்கு போயிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்தோடனே அரசியல் பண்றீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? நிச்சயமா அது அதே மாதிரி அங்க இன்னைக்கு வந்து மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 நபர்களுக்கு வந்து பாஸ் கொடுத்து உள்ள அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து 41 பேர் மரணிச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படியே எமோஷனலா பேசுறாரு. அட்லீஸ்ட் அது எமோஷனலா பேசுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து விசில் அடிக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சிரிக்கிறானுங்க, கத்துறானுங்க. அது வந்து கொண்டாடுறாங்க. எப்படின்னா விஜய் ஒரு மாசம் ஒரு வசனம் பேசிட்டு ஒரு பிரேக் விடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்ஷன் நினைச்சு கத்துறாங்க. அப்ப இவங்க அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் என்ன பேசுறாருன்னு கேட்கறாங்களா, இல்ல அந்த கூட்டத்தினுடைய தன்மை தான் அவருக்கு புரியுதா? இவரு கருப்பு சட்டை போட்டிருக்காரு. ஒரு துக்க நிகழ்வுக்கு போற மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு அவர் வந்தது அங்க இல்லையா. அவங்க கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காகவும் மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காகவும் வந்த உடனே இந்த மாதிரி 41 பேர் இறந்துட்டாங்க, என்னுடைய ரொம்ப தங்கச்சிங்க, என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரின்னு சொல்லி அவர் எமோஷனலா பேசுறாரு. இதை வந்து இந்த மாதிரி கொண்டாடுறாங்க, விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த கூட்டத்துல. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? கூகுள் அந்த கூட்டத்தை பார்த்தா நான் யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்கல. அந்த மக்கள் இறந்தப்பே ஒரு அம்மாலாம் சொல்லுது, என் புள்ள இறந்துட்டான் பரவாயில்ல, நான் விஜய் நாங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டோம்ல அது அப்படிங்குது. அதெல்லாம் தாயான்னு கேட்குறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் கரூர் விஷயத்துல நம்ம வந்து திமுக பண்ணது மட்டுமே தவறு இல்லை, இங்க தாவேகா தரப்புலையும் மிகப்பெரிய அளவுல ஒரு தவறான மைண்ட் செட் இருக்குன்றத பேச ஆரம்பிச்சது. அது உண்மையை ரொம்ப பாதிச்சது நம்மள. அதாவது என் பையனோட உசுறு போனாலும் பரவாயில்ல, விஜய் நல்லா இருந்தா போதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. எங்க குடும்பத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் ஒரு சின்ன பையனுக்கு கிடைச்சிருக்கு, விஜயை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் புரியல. அது வந்து பழைய கதையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த மக்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. அதை மக்கள் திருத்திக்கணும். மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இப்படிதான் இருக்காங்கன்றதுக்காக நம்ம சரின்னு பேச முடியாது இல்லையா. மக்கள் அந்த ஒரு சினிமா மோகத்துல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும், அதுதான் சரியா இருக்கும். சரி, இன்னைக்கு கூட நீங்க என்ன சொல்றீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாரு, என்னுடைய அக்கா தங்கச்சி இறந்துட்டாங்க, என்னுடைய தங்கச்சி குழந்தைங்க இறந்துருச்சு, என்னுடைய அண்ணனுடைய பையன் இறந்துட்டான் அப்படி இப்படின்னு கருப்பு சட்டையை போட்டு பில்டப் கொடுக்குற விஜய். ஒரு உதாரணத்துக்கு சொல்றவங்க, நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் தகப்பன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்குள்ள உங்களுக்குள்ள இப்போ ஒரு தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள், ஒரு 6 மாசம் அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியுமா? நீங்க வந்து அவங்கள வந்து எக்ஸாம்பிள் என் கூட பிறந்தவங்களுக்கு ஈக்குவலா பண்றீங்க. செப்டம்பர் 27 இந்த சம்பவம் நடக்குது, டிசம்பர் 27 வெக்கமே இல்லாம போயிட்டு டான்ஸ் ஆடினாரு மலேசியால வந்து. என்ன குத்து அது, என்ன குத்து? ஆட வருமா 90 நாள்ல? இல்ல அதான் அது எல்லாமே நடிப்பு.
அதுல கூட சரி ஒரு உள்ள சோகம் இருந்திருக்கும், வெளியே காட்டலங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. விஜய் ரசிகர்கள் எப்படி சொல்றாங்க. சோகரம் தான் எப்படிங்க குத்துப்பாட்டு ஆட முடியும்? அது புரிஞ்சுக்க முடியுது. அதை கூட நம்ம வந்து விமர்சிக்கணும்ன்ற தாண்டி நம்ம கடந்து போயிடும்னு வச்சுக்கோமே. ஆனா வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில பொறுப்பெடுத்துக்காம இருக்கிறதா நம்ம குற்றம் சாட்டுறதா இருக்கு. ஆமாங்க, ஒரு தவறு நடந்துருச்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரல. இப்போ வரைக்கும் பழி போட்டு அதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா முடிச்சாரு பாருங்க இந்த ஸ்பீச்சை, இதற்கெல்லாம் பதிலடி இடைத்தேர்தல் கொடுங்கன்றாரு. அப்படியே லைவ் கட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இடைத்தேர்தல் கொடுங்கன்னா அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது சிம்பத்தி இது எல்லாமே வந்து இடைத்தேர்தலுக்கான அரசியலுக்கான ஒரு ஸ்கிரிப்டா நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. லிட்ரலி வந்து அந்த மக்களை இன்னும் மேனிபுலேட் பண்ணி இடைத்தேர்தலில் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றதுக்கான கூட்டமா நமக்கு புரியல. இதுல அரசியல் பண்ணி தான் ஆகணுமான்றதை நம்ம தாவேக்காவை பார்த்து கேட்கிறோம். இந்த விஷயத்துலயும் அரசியல் பண்ணி ஆகணுமா? இதையாச்சும் ஒரு துக்க நிகழ்வா கடந்து போக கூடாதா? பெருந்தன்மையா கொஞ்சம் நடந்துக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் கேட்கல சத்தமா விசில். அப்புறம் இன்னொரு விஷயமும் நீங்க சொன்னாரு, அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பைசா வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஊழல் இல்லை பாத்தீங்களா, நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம்னு சொல்லி கிளைம் பண்றாரு. இது பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆக போகுது. அட்லீஸ்ட் வந்து நாங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு விஜய் சொன்னாருன்னா வேற. ஒரு பைசா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஊழல் நடக்கல, இது வரைக்கும் நாங்க வந்து மாத்திட்டோம் மொத்தத்தையும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாரு. நம்ம வந்து பொதுமக்களை உங்ககிட்டே நான் கேட்கிறேன், நீங்க வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கு போவீங்க, எங்கேயாச்சும் வந்து அரசு அலுவலகங்களுக்கு போவீங்க, அங்க ஒரு டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 100 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறீங்களான்னு பாத்துக்கங்க. ஏன்னா கடந்த ஆட்சிகளை நம்ம எல்லாருமே கொடுத்துருப்போம். ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு லைசன்ஸ் எடுக்க போனா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுப்போம் லஞ்சமா. இது எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் கிளைம் பண்றாரு. அது உண்மையாங்கிறத நீங்க எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. உண்மை இல்ல கோகுல், எப்படி உண்மைன்னு சொல்லுவீங்க? இல்ல அதான் அவர் கிளைம் பண்றாரு. மக்களே அதை ஒரு தடவை பார்க்கட்டும். இப்ப நம்ம தேவைக்கு நமக்கு போகும்போது நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப நீங்களும் நானும் சொன்னோம் அப்படின்னா இல்லங்க நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அவர்களே பார்க்கட்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறது குறையல, அது ஊழல் தானே. அது வந்து நிச்சயமா வந்து அவர்கள் இன்னும் மாத்தல. அது இவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறது தப்புன்னு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த 10 ரூபா வாங்கிட்டு டைரக்டா அது அரசாங்கத்துக்கு வருதான், அரசு கஜானாக்கு வந்துருது. வெக்கமா இல்லையா அப்படி சொல்றது? இது ஊழல் தானே. இது 10 ரூபா மக்கள் கிட்ட இந்த காசு எக்ஸ்ட்ரா தானே வாங்குறீங்க, இது ஊழல் தான். அதை நியாயப்படுத்துறது. ரீசெண்டா வழக்கறிஞர் ஆல்ரெடி நீங்க பேசியிருப்பீங்க நினைக்கிறேன், அது எவ்வளவு பெரிய ஊழல். ஏன் தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டை வந்து விஜய் வந்து அப்படி கம்ப்ளீட்டா மறைக்கிறாரு. நான் தான் புனிதன் இந்த உலகத்திலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல உள்ள விமர்சனத்துக்கு வந்து அவங்க பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து அப்ப இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா திமுக மேல வேற சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு அப்படியே அதை கடந்து போயிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்திருக்கு. வழக்கறிஞர்களோட அந்த நியமனத்துல வந்து பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி வருது. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மேலேயே சில விமர்சனங்கள்லாம் வருது. புசி ஆனந்த் ஆர்கே நகர் தொகுதியில என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும், ஆடியோட இருக்கு. டி நகர் ஆர்கே நகர் இல்ல, ஆர்கே நகர்ல மரியா வில்சன் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு நபர் அங்க நிக்க வேண்டியதா இருந்தது. அவர் ஒரு மருத்துவத்துறையில கூட இருக்கலாம். அந்த நபர்கிட்ட கட்டிங் பேசினவர் தான் புசி ஆனந்த். அதெல்லாம் புசி ஆனந்தெல்லாம் மதிக்கவே மாட்டேன் ஒரு பர்சன் கூட. இதுதான் என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. தீய சக்தி தீர்ந்த சக்தி 2 பேரும் கூட்டு களவானீங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு. எனக்கு கேட்ட உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை முன்னாடி பேசினாருன்னா கதை வேறங்க. இன்னைக்கு வந்து வளைச்சு வளைச்சு அதிமுக அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்குள்ள சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு தீர்ந்த சக்தி, அது 2 பேரும் கூட்டு களவானீங்கன்னு பேசுறீங்கன்னா, உங்கள் கட்சியில் எம்எல்ஏ இப்ப ராஜினாமா பண்ணி இணைஞ்சவங்க கூட்டு களவானியா? அவங்க திமுக கூட கூட்டு களவாணி இருந்தவங்களா? இங்க வந்து நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா நமக்கு புரியல. அவரே வேற சொல்லிக்கிறாரு, இல்ல நீங்க வாஷிங் மிஷின் சொல்றீங்க, சோஃபா மாடல் சொல்றீங்கன்னு. எதுக்கு சொல்றோன்னு அதை பேச மாட்டேங்கிறாரு. வெளிப்படையா அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு தூய்மையானவர்ல. ஆமா, எம்ஆர் விஜயபாஸ்கரும் தூய்மையானவர் தான். கேவலம் குட்கா வழக்கு, சுகாதாரத்துறையில இருந்துட்டு எவனாவது எந்த நாட்டுல இப்படி பண்ணுவாங்களா? மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதவியில் அவர் மருத்துவரும் கூட. மருத்துவர் அவர் குழந்தைங்களுக்கு குட்கா வாயில வைக்க விடுவார்? அவரு கேவலம், அசிங்கம். இவர் வந்து இன்னைக்கு தூய சக்தின்னு வந்து பிகு பண்ணிட்டு இருக்காரு. விஜய் இன்ஸ்டால் அடிச்சு பரப்புங்க. இன்ஸ்டால நீங்க அடிச்சு தெரிக்க விடுங்கன்னு சொல்லி தெரிக்க விடுங்க, பறக்க விடுங்க. குட்கா குட்கா குட்கான்னு போடுங்க. நீங்க அதை வந்து ஏத்துக்க முடியல. அதான் பிரச்சனை என்னன்னா, கூட்டு களவாணிங்கன்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்றாரு. அதிமுகல இருந்து தான் எம்எல்ஏக்களை நீங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் மரகதம் ஞானவேல் வந்து நல்லவங்களா மாறிடுறாங்க எல்லாருமேங்க. இப்ப நீங்க வந்து ஜெயக்குமாரா இருக்கட்டும், சத்யபாமா இருக்கட்டும், அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சிவஜி, எல்லாருமே வந்து அதிமுக இருந்து வந்தவங்க தானே. செங்கோட்டையன் செங்கோட்டையன் நீங்க அங்கதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏதோ டிக்கெட்லாம் அடிச்சு வித்தாராம் 2002 2001 கவர்மெண்ட் பஸ்ஸோட டிக்கெட் இருக்குல்ல, அதை வந்து ஃபேக் அடிச்சு வித்தவரும். அந்த வழக்கு இருக்கா அவர் மேல. அப்போ எல்லாருமே இப்படி பண்ணிருக்கீங்கன்னா எப்படி? இப்போ மரகதம் குமாரவேல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட மதுராந்தகம் தொகுதியில வந்து 25,000ல இருந்து 30,000 பேர் நான் இணைப்புலாம் நடத்துறாங்க. இணைஞ்சவங்க எல்லாருமே ஆமா அவ்வளவு பேர் இணையில தான் அவங்க கிளைம் பண்ணாங்க.
அத்தனை பேரை நீங்க இணைக்கிறேன்னு சொல்லி சொன்னது இந்த தூர்ந்து போன சக்தியில இருந்து தான் இல்லைங்களா? அப்ப நீங்க கூட்டுக்களவானீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்றவங்கள தான் நீங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க அவர்களை இப்போ விமர்சனம் பண்றீங்கன்னு நமக்கு புரியல. அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்களா, எதிரில் உட்காந்து கேட்கறவங்களுக்கு இதெல்லாம் வந்து யோசிப்பாங்கன்னு நமக்கு புரியல. அவரு எப்படி ஒரு ஒரு மேடையில பேசுறாரு, நம்ம முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே முட்டாள், நம்ம என்ன சொன்னாலும் விசில் அடிப்பான், கை தட்டுவான், அப்படி ஒரு மனநிலையில இருக்காரான்றது எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டு விசில் அடிக்கலாம்ல. கரூர் துயரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது விசில் அடிச்சா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 41 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க, அதுக்கு விசில் அடிக்கிறானா? இது என்ன மாதிரி கூட்டான்னு எனக்கு தெரியல. கோகுல் கடைசியா கோகுல் விஜய் அவர்கள் இதுல நிறைய விஷயம் பேசினார். இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, எங்க அப்பா பீரோல இல்லைன்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லியிருப்பாரு. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது வீட்டுக்கு ரைடு வந்தாங்களா, அப்பா வந்து தூங்கிட்டு இருக்கன்ற மாதிரி தெரியாம சொல்லிடுவாரு. உடனே அவங்க உள்ள வந்து தேட ஆரம்பிக்கும் போது பீரோலாம் எங்க அப்பா இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை நீ தேடி கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய தேவை எங்கிறது வந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய தனி மனித தாக்குதல் எதுவுமே பண்ணல. மக்கள் பிரச்சனையில தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் பண்ணா அப்புறம் ஒரு பொண்டாட்டி பத்தி பேசாம என்ன பண்ணுவாரு? இல்ல இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பார்த்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு கையை கட்டிட்டு எதனா ஒரு வீடியோ போட்டாருன்னா என்ன ஆகும் நிலைமை? இல்ல அதுதான், இது இவங்க 2 பேரும் மாறி மாறி பண்றதுலயே மக்களுக்கு பயன் இருக்காது. விஜய் அவர்கள் அதை தூண்டி வேற விடுறாரு. தூண்டி விடுறதே இவர்தான். சட்டமன்றத்துல வந்து அப்படி கேட்க வேண்டிய தேவையில்லை. எங்க சார் உங்க அப்பா அப்படின்னா எதுக்கு கேட்கணும்? அதெல்லாம் யாரு கோகுல் ஒத்துப்பாங்க? அப்பாவை பத்தி பேசினா எந்த மகனுமே ஏத்துக்க மாட்டான். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் பண்ணிடுறது, கடைசியில அவங்க பதிலுக்கு எதனா பண்ணிட்டா பாத்தீங்களா இந்த திமுகனால இப்படிதான். இல்ல அதுதான், இவரு தூண்டி விடுறாரு. விஜய் ஒரு விஷயத்த கரெக்டா வச்சுக்கிறாரு கோகுல். என்னன்னா, திமுகவை தான் நம்ம எதிரியா வைக்கணும். அவர்கள் வந்து இப்படி சீண்டிக்கிட்டே இருக்கணும். அவர்கள் நம்மளை அடிக்கணும், நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணணும். இந்த ஒரு அட்டாக் மோட்லயே வச்சுக்கலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றான்னு தெரியல. நமக்கு சொல்றது என்னன்னா, இதனால மக்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இதனால இதை வந்து நாட்டு மக்கள் பார்த்து தாவேக்காவா திமுகவான்னு அடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால என்ன நன்மைன்னு தெரியல. நீங்க ஒரு கட்சியா இருக்கும்போது வேற, ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க இதெல்லாம் பண்ணலாம். ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நம்ம தான் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கும் நம்ம தான் முதலமைச்சர், உதயநிதிக்கும் நம்ம தான் முதலமைச்சர் என்ற ஒரு பக்குவத்துல யோசிக்கணும்ன்றதான் நம்ம சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு, மேகதாது அணை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல இருந்த போட்ட பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கேள்வி கேட்கிறாரு. இப்ப கரண்டா என்ன தேவை அதை பத்தி பேசுறியா? நீ முதல்வர் தானே. கர்நாடகாக்காரங்க தண்ணியே கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு எதனா வழி இருக்கா? திரும்ப ஸ்டாலின் ஒன்றது, பழைய ஆட்கள் ஒன்றது, நிச்சயமா அதிமுக ஒன்றது, இப்படியே இருந்தா நாடு இப்படி வளரும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் அவர்கள் கிளைம் பண்ற விஷயத்த நம்ம வந்து சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஊழல் ஒழிஞ்சிருச்சு, தமிழ்நாடு மொத்தமா மாறிடுச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் கிளைம் பண்றாரு. இதை பொதுமக்களாகி நீங்க கேட்டுக்கங்க. எனக்கு வந்து நான் வாழ்ற தமிழ்நாடுங்கிறது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் எனக்கு இப்பவும் தெரியுது. பெரிய மாற்றம் வந்துருச்சு. ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்ல விஜய்க்கு தெரியப்படுத்துங்க. இல்லை முதல்வர் அவர்களே, நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களுக்கு இல்ல. உங்களை அதிகாரிகள் ஏமாத்துறாங்களா, இல்ல நீங்க உங்க முன்னாடி உட்காந்துக்கிற மக்களை ஏமாத்துறீங்க நமக்கு புரியல. 6 மாசம் டைம் கேட்டீங்க, அந்த 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல வீதிக்கு வந்து போராடி உங்களை வந்து ஆட்சியில இருந்து தூக்கி போடணும்னு சொல்லி போராட்டலாம்னு கொடியெல்லாம் தூக்கல. அது திமுக அங்கங்க பண்ணவங்களை தவிர மற்ற கட்சிகள்லாம் பண்ண ஆரம்பிக்கல. ஆனா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே மாசம் எழுதி மாத்திட்டேன்னு கிளைம் பண்ணீங்கன்னா அது இல்லைன்னு மறுத்து இனி பலரும் வந்து வெளியே வந்து பேசுவாங்க. இன்னும் 2-3 நாள் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆக போகுது. அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். விவசாயிகள் கூட நிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. விவசாயிகள் போராடிட்டே தான் இருக்காங்க. 3 நாள் முன்னாடி எக்மோர்ல போராடி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் மண்ணு சாப்பிட்றாங்க, சாட்டையில் அடிச்சுக்கிறாங்க, விவசாய கடனுக்கு தள்ளுபடி பண்றேன்னு இவர் தான் சொன்னாரு. இப்போ ஏதோ அவங்களுக்கு இது டிப்ஸ் தூக்கி போடுற மாதிரி, எதுக்கும் உதவாத மாதிரி ஒரு தள்ளுபடியை பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் கொடுக்குறேன், நான் வந்து ஒரிஜினல் மாமா, நீங்க எல்லாம் டூப்ளிகேட் மாமான்னு விஜய் திமுக பார்த்து சொல்றாரு. நீ எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்ன? தமிழகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் போடுவேன்னு. இன்னைக்கு என்ன பண்றாரு இவரு? நிச்சயமா கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் தங்க மோதிரம். எல்லாமே ஸ்கேம் தானே. எல்லாமே நீ முட்டாளாக்குறீங்களா மக்களை? அதை தானே இப்ப நம்ம கேட்கறோம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. கேட்கணும் கோகுல், கேட்கறது தான் மக்களுடைய வேலை. அதுக்கு பதிலே சொல்லாம கடந்து போயிட்டு தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு டைலாக் பேசணும்னா நாடு வளராது. நிச்சயமா தொடர்ச்சியா வந்து தாவேக அரசு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம குறித்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க.